சற்று முன் திமுகவில் இணைந்த ஒரே ஊரைச் சேர்ந்த ஒட்டுமொத்த அதிமுகவினர் அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது எடப்பாடி அருகே அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தனது ஆதரவாளர்களுடன் சேலம் மக்களவை உறுப்பினர் TM செல்வகணபதி முன்னிலையில் திமுகவில் இணைந்தார்கள். அதாவது எடப்பாடியை அடுத்த நைனாம்பட்டியில் திமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் திங்கட்கிழமை நடைபெற்றது. சேலம் தெற்கு மாவட்ட திமுக செயலாளரும் மக்களவை உறுப்பினருமான TM செல்வகணபதி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தீவிர உறுப்பினர் சேர்க்கை, சாதனை விளக்க பொதுக்கூட்டங்கள் நடத்துதல், வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து பிரச்சாரம் மேற்கொள்ளுதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது. தொடர்ந்து கொங்கனாபுரம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கோரணம்பட்டி ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் SA ராஜ்குமார், ஊராட்சி மன்ற முன்னாள் துணைத் தலைவர் செல்வகுமார், அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி ஒன்றிய நிர்வாகியாக செயல்பட்டு வந்த மூர்த்தி என்கிற சுப்பிரமணி, மணிகண்டன் மற்றும் சண்முகம் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் அதிமுகவிலிருந்து விலகி TM செல்வகணபதி முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். இந்த நிலையில் திமுகவில் இணைந்தவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்த TM செல்வகணபதி MP, திமுகவில் இணைந்திருக்கும் நிர்வாகிகள் அனைவருக்கும் உரிய அங்கீகாரம் வழங்கப்பட்டு ஒற்றுமையுடன் வழிநடத்தப்படுவார்கள் என்றார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் சம்பத்குமார், நகர்மன்ற தலைவர் TMS பாஷா, ஒன்றிய செயலாளர் டாடா, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தங்காயூர் பாலாஜி, பாண்டியன், ராஜேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் திமுகவில் இணைந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் SA ராஜ்குமார் உள்ளிட்டோரை சால்வை அணிவித்து பாராட்டிய சேலம் MP TM செல்வகணபதி. இந்த நிலையில்தான் ஒரு ஊரைச் சேர்ந்த ஒட்டுமொத்த அதிமுகவினரும் கூண்டோடு திமுகவில் இணைந்த சம்பவம் ஒட்டுமொத்த அதிமுகவிற்கே பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது. மேலும் இவர்கள் மட்டுமில்லாமல் எடப்பாடியின் சொந்த மாவட்டத்திலேயே ஒரு ஊரைச் சேர்ந்த ஒட்டுமொத்த அதிமுகவினரும் கூண்டோடு அதிமுக கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைய உள்ளதாகவும், இதற்காக பிரம்மாண்ட விழா ஏற்பாடுகள் நடைபெற உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களையே அதிர்ச்சியடை வைத்து வருகிறது. இந்த தகவலை அறிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய அமைச்சர்களை அவசரமாக அழைத்து ஆலோசனை நடத்தி வருவதாக அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.